பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கின்ற இந்த படத்தின் குழுவின் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து டைரக்டர் வந்து நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சரித்திரம், இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ கண்ணப்பா வந்து இட்ஸ் ஸ்டோரி நினச்சிடக்கூடாது, இட்ஸ் ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம், வாழ்ந்து மறைந்த ஒரு 63 நாயனார்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு, ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீ திஸ் ஃபிலிம். இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு. சித்தார்த் சொன்னாலும் சரி, எவ்ரிபடி ஸ்போக்கன் எஸ்டர்டே தேர் ஆல்சோ. ஒரு கடுமையான உழைப்பு, உண்மையான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியும், ஒன்லைன் தான் ஸ்டோரியை. தட்ஸ் வேர் எவ்ரிவேர் விஷ்ணு ஆல்சோ சேஸ் த சேம் திங். அவர் என்ன பண்ணார், கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு, உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுட்டாரு ஒரு கண்ணை, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வந்துச்சு, இன்னொரு கண்ணு கொடுத்தாரு. அதான் கண்ணப்பன் வந்து அன்பு சகோதரி பேசும்போது சொன்னாங்க, முத கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பர்னு சொன்னாங்க. உண்மை தானே? ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை, நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி. இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கண்ணப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ணப்படுற மெனக்கடல் வந்து உண்மையிலே நான் வியக்க வச்சதுன்னா சொல்லணும். நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிட்டு படப்பிடிப்பு நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது பொருளாதார அடிப்படையிலும் சரி, மெனக்கடலையும் சரி, அனைவரையும் அந்த குளூரில் கொண்டு போய் ஒரு 7 மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா அது வித் மேக்கப். எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட 1 to 1.5 hours ஆகுது. அப்போ 1.5 hours நான் வந்து 5 மணிக்கு அங்கே போனால் தான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாம். அந்த விதத்தில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே வந்து பக்தி இருக்குதோ இல்லையோ, சிவன் மீது பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். இவங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு, ஆரோக்கியமாக வச்சோன்னா பாரு இருமல் வருது எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒரு புறம், இல்லை நடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் காஸ்ட். இப்போ ரீசெண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ஷய் குமார் சொல்ல இல்லை ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொல்லலாம்னா நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதில் அக்ஷய் குமார் இருக்கார், மோகன்லால் சார், மோகன் பாபு சார், பிரபாஸ், நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் பேரையும் சொல்லுமே, பிரீத்தி இருக்காங்க, விஷ்ணு இருக்காங்க, எவ்ரிபடி லாட் ஆஃப் பீப்புள் அதர். ஆனால் அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது, அதனால தான். ஸோ வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். இது வெரி பிக் ஸ்டார் காஸ்ட்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் முகேஷ் குமார் சிங் பண்ணியிருக்கார். வெரி டைரக்டட், ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன். அதில் முகேஷ் குமார் இஸ் ரியலி ரியலி கிரேட். ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு, இங்கிலீஷ் பேசுகிறாரு, தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அண்ட் பேன் இண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் இருந்து கொண்டு அதை டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றது உன்னிப்பாக கவனிக்கிறாரு. அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர். ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு. எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நாங்கள் பெருமையாக தான் கருதுகிறோம். அது மாதிரி கேமராமேன் ஷெல்டன், எடிட்டர் ஆந்தனி வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன். பார்த்தீங்க, இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க. அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷி லுக்கிங் வெரி குட். ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள், அதுவும் பார்த்தீங்க டீசரில் இருக்கனால. ஸோ ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு. பிரபுதேவா மாஸ்டர் 3 பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும். அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார். ஏன்னா நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர், இப்போ சொல்லக்கூடாதுல்ல, அது இல்லை இப்போ சொல்ல வேண்டாம், அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு படம், மெனக்கடல் அதிகம், உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம். இறைவனை வேண்டி இந்த திரை காவியம் ஏப்ரல் 25ஆம் தேதி பிரம்மாண்டமான வெற்றி பெற வேண்டும். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த புது வருஷத்தில் நான் முதலாக உங்கள் எல்லாரையும் தான் சந்திக்கிறேன். ஸோ அதுவும் இந்த பிரம்மாண்டமான படத்துக்காக. ஸோ அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான படத்தில் ஒரு ஆன்சாம்பிள் காஸ்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரியில் இருக்க வெட்டரன்ஸோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ டு மோகன் பாபு சார், தேங்க்யூ டு த டிரெக்டர் சார். இந்த டீம் வந்து என்னை ரொம்ப ஃபேமிலி மாதிரி வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னியாக தான் இருந்தது. நான் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு நான் ஆக்டிங்கில் தான் இறங்கினேன். இந்த படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ஒரு படத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் போகுது, அதுவும் இவ்வளோ பெரிய எப்பிக்கில் எப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேறு வேறு டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் ஆக்டர்ஸும் எல்லாருமே எப்படி க்ரியேட்டிவாக ஒன்று சேர்ந்து அழகாக ஒரு அவுட்புட்டை அந்த ஒரு சீனுக்காகவோ ஒரு மூவிக்காகவோ கொண்டு வராங்கன்றதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ வுட் சே எனக்கு ஃபில்ம் மேக்கிங் மேலேயே ஒரு பெரிய ஒரு ஃபேசினேஷன் வந்துடுச்சு. இந்த படத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருந்தது. அண்ட் உண்மையாகவே டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப பேஷனேட்டாக அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் 3 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். மோகன் பாபு சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி பிரபு சாங் இருக்குது வரணுன்னாரு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரலன்னு நான் உன் வீட்டுக்கு வருவேன்னாரு. சரி நானே வந்துடுறேன் சார் அப்படின்னு பண்ணது. ஆனால் 3 சாங்கில் டான்ஸ் கிடையாது பெருசாக. ஒரு சாங்கில் மட்டும் லைட்டாக இருக்குது. மோர் ஆஃப் எமோஷன். இந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் பிரபு, நீ இருக்கணும், இந்த கிளைமேக்ஸ் எடுத்து அந்த கிளைமேக்ஸில் வர்ற சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப இதாக இருந்தது. எனக்கும் அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. சரி பண்ணுவோம். ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக அதை எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. அது நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா. அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி நம்ம எல்லாரோட அவர் ரொம்ப படித்து, அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் த பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டு டைரக்ட் த ஃபிலிம். அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட, வண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்ற ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய இருக்காங்க. சரத் சார் சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் பற்றி சொல்ல முடியும், ஏன்னா அவர் அந்த 3 சாங்லையுமே இல்லை. அவர் அதே மாதிரி அப்புறமா நம்ம விஷ்ணு என் தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன், பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால் ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசரும் அவர் தான், அப்பா அஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட் மாதிரியும் அந்த இதுவே கொடுக்க மாட்டார் ப்ரொடக்ஷன். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டார், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் சூப்பர் விஷ்ணு. உன்னோட ஹார்ட் ஒர்க்கு நீ நினச்ச மாதிரி உனக்கு நடக்கும். அதே மாதிரி இப்போ பிரீத்தி ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். ரெண்டும் அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போது ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, வெரி குட். அண்ட் கேமரா இவர் கூடலாம் ஒர்க் பண்ண சித்தார்த் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அண்ட் எவ்ரி ஒன். தட்ஸ் இட். தேங்க்யூ. But anyways, hi to the press, and I would like to thank Mohan Babu sir and Vishnu sir for trusting in me. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நியூசிலாண்டுக்கு ஃபுல் க்ரூ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 months நார்த் நியூசிலாண்ட், 1 month சவுத் நியூசிலாண்ட், அந்த மாதிரி கூட்டின்னு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டே நான் போகும்போது விஷ்ணு சார் மீட் பண்ணேன். அங்கே ஒரு 3 கேமரா, ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு.
ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. சூப்பர். நான் கொஞ்சம் பேசினேன் அவர்கிட்ட. அப்புறம் கேட்டேன், சார் ஒரு 40 டிகிரிஸ் இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பினா இங்கே ஒரு 3 கேமரா ஏதோ போயின்னுக்குது, அங்கே என்ன சார் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே? அதுவும் நம்ம படம் தான். அங்கே வந்து மதுபாலா அவங்க மேடமோட க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே ஒரு 3 கேமரா. இங்கே என்ன சார் போயிட்டுருக்கு? இங்கே சரத்குமார் சார் ஃபைட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா. இந்த மாதிரி அவ்வளோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கேமராஸ், 2-3 ட்ரோன் மேலே சுற்றிட்டு இருக்கோம். அவ்வளோ கேமரா, அவ்வளோ ரஷ்ஷஸ், அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்தது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் தட். படம் சூப்பராக வந்திருக்கு. மெயினாக வந்து கிளைமேக்ஸ், கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் 25 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மெயினாக சூப்பராக வந்திருக்கு. இந்த எடிட்டிங்க்கு உதவின என்னோட கோ டைரக்டர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. தெலுங்கு கொஞ்சம் தெரியும், ஆனாலும் அவர் என்னை ஹெல்ப் பண்ணியாரு. ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. கனப்பா ஹஸ் கம் அவுட் கிரேட். தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Vishnu sir for giving me the opportunity to work in this. இந்த படத்தோட மெயின் டிஓபி வந்து ஷெல்டன். அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம். நான் செகண்ட் யூனிட் தான் பண்ணேன். பட் விஷ்ணு சார் இஸ் லைக் மை ஃபேமிலி. என்னை ஃபஸ்ட்டு வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணது விஷ்ணு சார் தான். ஸோ செகண்ட் யூனிட் பண்ணேன். அண்ட் விஷுவலி இட்ஸ் த மோஸ்ட் breathtaking film. You can expect a fantastic, visually stunning film with some great action sequence and visual effects. Of course, apart from the main story. கண்ணப்பா உடைய மெயின் கதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்ணப்பா யார், அவர் எப்படி என்ன பண்ணார், என்ன எப்படிப்பட்ட ஒரு சிவபக்தன் அவர் அப்படின்றத தவிர யூ ஹாவ் ஆல் தீஸ் அடிஷ்னல் கிரேட் எலிமெண்ட்ஸ் இன் இட். ஸோ ஐ விஷ் விஷ்ணு சார் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் கண்ணப்பா. And it has been a pleasure to work with this great crew, and happy to work with Prabhu Master, with Sharat sir, with everyone. Thank you so much.